ஹாய், ஆக்சுவலாக இன்னைக்கு நம்ம இந்த கார்டன் தான் போய் சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது இந்த கார்டன் எவ்வளோ அழகாக தெரியுது பார்த்தீங்களா? ஆனால் நேரில் போய் உள்ளே போய் ஃபுல்லாக சுற்றி காமிக்க போகிறேன். வாங்க அங்கே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம அங்கே இருக்கிற கார்டன் போவோம். அந்த சைடாக நான் வந்து காமிக்கிறேன். அங்கே சைடு ஒரு என்ட்ரன்ஸ் தெரியுதுல்ல, ஸோ அந்த வழியாக தான் நம்ம வரணும். நான் இப்போ இதுக்குள்ளே வந்துட்டேன். நல்லா பச்சை பசேல்னு சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே ஃபுல்லாக க்ரீனியாக நல்லா காற்றோட்டமாக அப்படி இருக்குது. எப்போ பாரு லாக்டவுன்லேயே வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கதே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஒரு சைட் ஆஃப் த கார்டனில் வந்து நல்லா வெயில் அடிக்குது, இன்னொரு சைடு வெயில் அடிக்கல. மேபி நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன்னு நினைக்கிறேன். நான் டெய்லியும் அந்த பால்கனியில் அங்கே தெரியுதுல, அதான் எங்கள் வீட்டு பால்கனி. அங்கேருந்து இங்கே பார்த்துக்கிட்டே இருப்பேன். நம்ம ஒரு பிளான்ட்டாக போய் சுற்றி பார்க்கலாம். ஆக்சுவலாக இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா 7:30 மணிக்கே வந்து காலையிலே தண்ணி ஊற்றிடுவாங்க. அதுதான் இந்த பைப்லாம் இங்கே தெரியுதுல, இந்த கீழே போகிற இந்த பைப்லாம் வந்து காலையில் 7:30 மணிக்கே தண்ணி ஊற்றிடுவாங்க. நீ எப்போ 7:30 மணிக்கு எந்திரிச்சு பார்த்தேன்னா, நான் 7:30 மணிக்கெலாம் எந்திரிக்கிறதே கிடையாது. நல்லா தூங்குவேன். எங்கள் அம்மாலாம் எழுப்பவே மாட்டாங்க. இங்கே எங்கள் அத்தம்மா என் மாமியாரும் வந்து, என் மாமியார் ப்ரெக்னென்சி டைமில் என்ன பண்ணாங்கன்னா, நான் சொல்கிறேன் உங்களுக்கு மாமியார் கதை அப்புறம் சொல்கிறேன். ஸோ இப்போது எனக்கு ஒரு சூப்பரான பிளான்ட் அங்கே தெரியுது, நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நிறைய பூச்செடி வச்சுருக்காங்க. சுற்றி ஃபுல்லாக பூச்செடியிலே அப்படியே கவர் பண்ணியிருக்காங்க. பூக்கள் வந்து அப்படியே செடியில் நிற்கிறத பார்க்கும்போது தான் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக ஏகப்பட்ட ஹைபிஸ்கஸ் வெரைட்டிஸ் நிறைய வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு அடுக்கு செம்பருத்தி இல்லை, நார்மல் செம்பருத்தி தான். நல்லா அழகாக ஒரு ரெட் கலரில் பூ பூத்து சூப்பராக இருக்குது. ரெட்டும் இருக்குது, ஒயிட்டும் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் ஃப்ளவர்ஸ். நான் ஃபஸ்ட்டு இங்கே இந்த கார்டனில் ஃப்ளவர்ஸ் வச்சுருக்காங்க, வெஜிடபிள்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஜென்ரலாக ஒரு குட்டி கார்டனில் என்னென்னலாம் இருக்குமோ அதெல்லாமே இருக்குது. எஸ்டென்ஷியா, அதுக்கப்புறம் 99 ஏக்கர்ஸ்லாம் காமிப்பாங்கல்ல சார், பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி இல்லைனாலும் ஒரு பேசிக்காக என்னென்னலாம் ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு தேவையோ அதெல்லாமே இங்கே இருக்குது. இதே மாதிரி ஒரு 3 கார்டன் நமக்கு கார்டன் ஸ்பேஸ்னு கொடுத்துருப்பாங்க. அங்கே என்னென்னலாம் தேவையோ அதெல்லாமே நம்ம டெக்கரேட்டிவாக பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இங்கே ரொம்ப நெருக்கமாக செடி வச்சுருக்காங்க. எங்கள் அப்பாவுக்கு செடினா ரொம்ப பிடிக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு மாமரம் இலை தெரியுதா? இப்போ தான் குட்டியாக பேபி மாமரம் குட்டியாக தான் இருக்குது. நம்ம அதிகமாக பேபிஸ்னே பார்த்து எனக்கு எதை பார்த்தாலும் குட்டி குட்டி பேபி மாதிரியே தெரியுது. மாமரத்தோட தெளில் இலை பாருங்க, அழகாக இருக்குல்ல. இந்த மாதிரி குட்டியாக இது வந்து இப்போ தான் புதுசாக முளைச்சி வருது. எங்கள் அப்பா வந்து ஏகப்பட்ட செடி வெரைட்டிஸ், செடினாலே டேடி தான். டேடிக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி என் மாமாவுக்கும் ரொம்ப பிடிக்கும் செடி எல்லாமே. நிறைய செடி வச்சு வளர்த்திட்டே இருப்பாங்க. இங்கே ஒரு குட்டி வேப்ப மரம் முளைச்சிருக்கு, குட்டியாக இருக்குது. இந்த கார்னர்ஸ் எல்லாத்துலேயுமே வேப்ப மரம்லாம் வச்சுருக்காங்க. நீம் லீவ்ஸ் ரொம்ப நல்லது, ஸ்கின்னுக்கும் நல்லது, நம்ம ஹெல்த்துக்கு எல்லாத்துக்குமே நல்லது. இதுவும் ஒரு வெஜிடபிள் பிளான்ட்டு. நெக்ஸ்ட்டு இது வந்து அரளி செடி, அரளி பூலாம் பூத்துருக்கு, பிங்க் கலரில் அரளி. இதான் நான் சொன்ன மெடிசினல் பிளான்ட்டு. நம்ம வந்து இந்த துளசி, குழந்தைக்கு சளிலாம் பிடிச்சா நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒரு துளசி செடி. துளசி நிறைய வச்சுருக்காங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக துளசி கார்டன் மாதிரி ஏகப்பட்ட துளசியாக இருக்குது. துளசி கூடையே வந்து வேறு வெரைட்டியாகவும் ஏதோ நிற்கிது. இது என்ன வெரைட்டின்னு எனக்கு தெரியல, ஆனால் இதுவும் ஒரு வெரைட்டி ஆஃப் பிளான்ட்டு தான். சரி, பார்த்தீங்கன்னா இது ஒரு பிளான்ட் இருக்குது. இதுவும் என்ன பிளான்ட்டுன்னு தெரியல. நான் டேடி கிட்ட கேட்டப்போ இது வந்து ஒரு கிழங்கு வெரைட்டியாக இருக்கும் போல் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு சரியாக தெரியல. இதை ஃபுல்லாக சுற்றி ஃபென்சிங் மாதிரி போட்டிருக்காங்க, யாரும் வந்து எடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சுற்றி இந்த மாதிரி திக்காக போட்டாங்க. அதனால பாம்பு வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஈவினிங் ஆனால் நான் இந்த பக்கம்லாம் வரவே மாட்டேன், ஏதாவது பாம்பு ஏதாவது வந்துடும்ன்ட்டு. சுற்றி வாழை மரமும் இருக்குது. இந்த மாதிரி இருந்தாலும் பாம்பு வரும்னுவாங்கல்ல. எங்கள் வீட்லேயும் டேடி வாழை மரம்லாம் நிறைய நட்டு வைப்பாங்க. ஆனால் ஏதாவது ஒரு சின்ன மழை காற்று வந்து அப்படியே பொத்துன்னு விழுந்துரும் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து நிறையவே வாழை மரம் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா இந்த சைடும் நிறைய வாழை மரம் வச்சுருக்காங்க, அந்த சைடும் வாழை மரம்லாம் நிறைய வச்சுருக்காங்க. இது என்ன வெரைட்டி ஆஃப் பழம்னு தெரியல, கொலை விட்டால் தான் தெரியும். அது என்ன அந்த பனானா வரும்ல, அது வந்தால் தான் தெரியும். காலில் ஏதோ வந்த மாதிரி இருந்துச்சு, பாம்போன்னு பயந்துட்டேன். பாம்பு இல்லை. இப்போ நெக்ஸ்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பிளான்ஸ் தான். ரோஜா செடி அந்த மாதிரிலாம் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. நான் காட்டுறேங்க, சொன்னேன்ல ரோஜா செடின்ட்டு. இதுவுமே ஒரு மல்டிபிளாக ரோசஸ் இருக்குது. நிறைய ரோஸ் பறிச்சிட்டாங்க போல், எதையுமே காணும். குட்டியாக ஒரு முட்டு வந்திருக்கு, அழகாக அப்படி டொயிங் ஆடிட்டே இருக்குது காற்றுல. பிங்க் கலர் ரோஸ். அதுக்கப்புறம் சூப்பராக ஜாஸ்மின். இது வந்து அந்த மல்லிப்பூ சொல்லுவாங்கல்ல, எங்கள் வீட்டிலலாம் மல்லிப்பூ வந்து மாடி வரைக்கும் பூத்துருக்கோம், செம்ம வாசனையாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா முட்டாக வந்திருக்கு.
குட்டி குட்டி முட்டா அழகா. இது ஒன்றும் இல்லை, சும்மா அந்த இதை எடுத்து நம்ம மடக்கி பதியம் வச்சாலே அழகாக இன்னொரு மல்லிப்பூ அப்படியே சைட்லேயே வளர்ந்துடும். அங்கே வந்து ஒரு நெல்லிக்காய் மரம் இருக்குது இல்லை, இது நெல்லிக்காய் மரம். நெல்லிக்காய் மரமே 2 பார்த்தேன். நெல்லிக்காய் மரம் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு முருங்கை மரம் நிற்கிது. சரி, இப்போ நம்ம வந்து அடுத்த ஏரியாவுக்கு போவோம். இன்னொரு டைப் ஆஃப் கார்டனும் இருக்குல்ல, அங்கே போய் நான் காமிக்கிறேன். இது வந்து குட்டி பிள்ளைங்களுக்கெலாம் போடுவோம்ல, இந்த சளிக்கு தேய்ப்போமே அந்த செடி. அது என்னன்னு சொல்லுவாங்க, வேறு டக்குனா கற்பூரவள்ளி இலை வச்சுருக்காங்க. இது கூட இனிமேல் தான் பிளான் பண்ணுவாங்க போல, இந்த இடத்துல வச்சுருக்காங்க. இப்போ நான் பார்க்கிங் லாட் வழியாக வந்து இந்த சைடு இருக்கிற கார்டனுக்கு நான் உங்களை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். இது வந்து இந்த சைடு அப்பார்ட்மெண்ட் இருக்குல்ல, அவங்களோட ஸ்பேஸ். ஸோ அங்கே அவங்க என்னென்ன வச்சுருக்காங்கன்ட்டு. சரி, இப்போ நான் எங்கள் அத்தம்மா கதையை சொல்கிறேன். நான் ப்ரெக்னென்சி டைமில் இருக்கும்போது கூட அத்தம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, சொல்கிறேன் எனக்கு. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்து இவங்களும் அதே மாதிரி ஃபென்சிங்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. சுற்றி ஃபென்சிங் போட்டிருக்காங்க. ஆனால் இது வந்து வெயில் அடிக்காதனாலேயோ என்னவோ இது வந்து அவ்வளோ ஹைட்டாக வளரல. ஆனால் அந்த சைடு பாருங்களேன், செம்மையாக ஃபென்சிங் போட்டு சூப்பராக வளர்ந்துருக்கு. அது ஒரு கார்டன் மாதிரியே அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த சைடு தெரியல, அதான் நம்ம ஸ்பேஸு. இப்போ தானே எல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ கொஞ்சமாக தான் எல்லாம் வச்சுருக்கு. இந்த சைடும் அந்த சைடும் நல்லா யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க ஸ்பேஸை. எனக்கு நான் உள்ளே போய் காட்டுறேன் உங்களுக்கு. இதுக்குள்ளே இருக்கிற ஒரு குட்டி ஸ்பேஸ் வழியாக நைஸாக இங்கே உள்ளே வந்துட்டேன். இவங்களும் வந்து அதே மாதிரி செம்பருத்தி செடி அந்த மாதிரிலாம் தான் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. பெருசாக வந்து அந்த கல்டிவேஷன் ரேஞ்சில் இல்லைனாலும் ஓரளவுக்கு டீசெண்டாக வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் தான் இந்த சைடு ஃபுல்லாகவே இருக்குது. தெரியுதா? ஸோ எங்கள் அத்தம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, நான் தூங்கிட்டு இருப்பேன். ஸோ ப்ரெக்னென்சி டைமில் நமக்கு எப்போவுமே வந்து என்ன சொல்கிறது, சரியாக ரொம்ப உடம்பெல்லாம் வலிக்கும், நிறைய தூக்கம் வரும்ல. ஒரு நிமிஷம், வெளியே போக முடியலையே. ஒரு வழியாக வெளியே வந்துட்டேன். ஸோ ப்ரெக்னென்சி டைமில் நம்ம படுக்கு தூங்கிட்டு இருப்போம். நான் வந்து நல்லாவே தூங்குவேன். ஸோ 10:30 வரைக்கும்லாம் கூட தூங்குவேன். ஒரு நாள் கூட என்னை வந்து ஏன் நீ தூங்குற, நீ சீக்கிரமாக எழுந்திரிச்சு வரணும் அப்படின்னா சொன்னதே கிடையாதுங்க. நிஜமாவே, சும்மா வீடியோக்குன்னா இல்லை, நிஜமாவே எழுப்பினதே கிடையாது. அதே மாதிரி என் ஹஸ்பண்டோட ரூம் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, என்னோட அத்தம்மாவோட கிச்சன் பக்கத்துலேயே இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, நான் எழுந்திரிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காகவே உட்காந்து மெதுவாக வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. லைட்டாக தேய்க்கிறது, சத்தம் கேட்டுறக்கூடாது, எந்திரிச்சிடக்கூடாது அப்படின்ட்டு. இன்ஃபேக்ட் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம வந்து பாதியில் எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஆயிரும், டே ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ் ஆயிரும், டென்ஷன் ஆயிரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அண்ட் ஃபிசிக்கல் க்ரோத் இருக்காது அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க. ஸோ அதனால் எங்கள் அம்மாவுமே என்ன எழுப்ப மாட்டாங்க, எங்கள் அத்தம்மாவும் என்ன எழுப்ப மாட்டாங்க. அதனால நல்லா தூங்குவேன். ஸோ எப்படி இவங்கெல்லாம் செடிக்கு தண்ணி ஊற்றுறது பார்த்தேன்னா, என்னைக்காவது ஒரு நாள் எதாச்சும் 7:30 மணிக்கு எழுந்திரிச்சேன் அப்படின்னா பார்ப்பேன். சரியா? இப்போது நான் இன்னொரு வெரைட்டி ஆஃப் கார்டன் கிட்ட வந்திருக்கேன். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கிட்ஸ் ப்ளே ஏரியா. குட்டி குழந்தைங்கள்லாம் வந்து மணலில் விளையாடினாங்க அப்படின்னா வந்து நல்லா அவங்க போன்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காக வரும் அப்படின்றதுக்காக இந்த ஏரியாவில் மட்டும் நல்லா மணல் போட்டு வச்சுருக்காங்க. இந்த சைடு எல்லாமே கார்டன் தான். அந்த ஒரு கிணறு மட்டும் நமக்கு தண்ணி தேவைப்பட்டால் எடுத்துக்கிறதுக்காக தண்ணி போர் போட்டிருக்காங்க. இல்லைனாலும் திடீர்னு தண்ணி ஸ்காசிட்டி வந்துருச்சு அப்படின்னா எடுத்துக்கிறதுக்காக. இது வந்து நல்லா விளையாடுறதுக்கான ஏரியா. நெக்ஸ்ட்டு இன்னொரு கார்டன் அந்த பக்கம் இருக்குது, நான் காட்டுறேன். இது நான் சொன்னேன், இவங்களுமே நல்லா பவுண்ட்ரி போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க. ஐ திங்க் இந்த ஃபென்சிங்குள்ளே கண்டிப்பாக போகவே முடியாது. அந்த சைட்லேருந்து போகலாம். அந்த பக்கமாக நான் காமிக்கிறேன். இதுவுமே அந்த பார்க்கிங் ஸ்பேஸ் வழியாக தான். இங்கே தெரியுதுல பார்க்கிங் ஸ்பேஸு. இந்த பார்க்கிங் ஸ்பேஸ்லேருந்து அப்படியே நம்ம உள்ளே போய்க்கலாம். ஸோ உள்ளே வந்துட்டேன். இங்கே வந்து பப்பாளி மரம் இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பப்பாளி மரம் குட்டி பேபி பப்பாளி மரம் குட்டியாக இருக்குது. இப்போ தான் பூவாக விட்டுருக்கு, பார்த்தீங்களா? அழகாக இருக்குது. இங்கே வந்து ஃபுல்லாக பூச்செடி வச்சுருக்காங்க கீழே ஃபுல்லாக. இவங்களும் ஆனால் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் எங்கே பார்த்தாலும் செம்பருத்தி பூச்செடியாக தான் இருக்குது. அழகாக வச்சுருக்காங்க. செம்பருத்தி பூச்செடியும் நிறைய இருக்குது. அந்த குட்டியாக துளசியும் நிறைய இருக்குது. இது ஒரு முருங்கை மரம் இங்கே 2 இருக்குது. வாழை மரமும் நிறைய இருக்குது. அங்கே ஒரு குட்டியாக ஒரு பேபி மேங்கோ மரம் இருக்குது, அது மாமரம் இருக்குது. இருங்க நான் போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஆனால் சீரியஸாங்க, லாக்டவுனில் நம்ம வந்து வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு இந்த மாதிரி வெளியே எங்கேயாவது வெளியே இல்லை, வீட்டுக்குள்ளே இருக்கிற ஏரியாவில் பச்சை பசேல்னு ஏதாவது பார்த்தாலே நமக்கு வந்து ஓ வாவ் இவ்வளோ நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் நல்லா ரெஃப்ரெஷிங்காக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்குங்க. சீரியஸாக பார்த்தீங்களா, குட்டி பேபி மேங்கோ மரம், மாமரம்.
அவ்வளோதான். ஓரளவுக்கு நான் எல்லா இந்த சைடில் இருந்த பச்சை பசேல்னு இருந்த எல்லா கார்டனுமே உங்களுக்கு நான் நல்லாவே சுற்றி காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ வந்து நல்லாவே வெயிலும் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு நாள் நான் இன்னொரு ஏரியாவை நல்லா சுற்றி காமிக்கிறேன். until then it's bye.